அதுக்கு தான் பசங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ பசங்க வெயிட் மினிட். வெல்கம் டு தி vlog ஆஃப் விமல். இப்போ என்னன்னா ப்ராஜெக்ட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அது ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் இல்லை, ரிவ்யூ கொடுக்கணுமா? சரி, ப்ராஜெக்ட் ரிவ்யூக்கு ஹெட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் லீடர் சரண், நீங்க சொல்லுங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்டிகிரேட்டட் இன்ஜின் ஆயில் அலர்ட் சிஸ்டம் வித் பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வண்டியெல்லாம் பார்ப்போம், வந்து இன்ஜின் ஆயிலெல்லாம் எவ்வளோ. இங்கிலீஷ். ஓகே. We already know that there is no ignition not available in the vehicles for the engine oil changing. So that's why we are implementing the engine oil alert system for the safety measures. What you using the alert system for? We are using sensors to check and analyze the oil quality and the color to change the engine oil. What is the program you are using? We are not using the programming language. We are using the embedded to check the engine oil. But we are using sensors for. Yeah, we use IoT in this to notify in our mobile. In our handset, we get notification when the level of the engine oil or the viscosity, or if there is any smoke present while running, it sends by the sensor and passes the information to GSM. சரி, இல்லை பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசுங்க. உங்களோட ப்ராஜெக்ட்னா தான் தெளிவாக புரிய வைங்க. எஸ், சொல்லுங்க சார். ப்ராஜெக்ட் லீடர், உங்களோட ப்ராஜெக்ட் will explain it elaborately. ஓகே சத்யபிரியன், உங்களோட ப்ராஜெக்ட் எனக்கு தெரியும். நீங்கள் இங்கிலீஷ்லாம் சொல்ல தேவை, தமிழ்லேயே. ஆனால் ப்ராஜெக்ட் இதுதான், ஒழுங்காக புரியணும். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற ஒத்துக்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் தான், இது யூஸாக இருக்கும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்னா, இப்போ டிராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்களா, அவங்க வந்து இன்ஜின். இல்லை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க, அப்புறம் யூஸ் பற்றி பேசலாம். ப்ராஜெக்ட் என்னன்னா, இப்போ இன்ஜின் ஆயில் வந்து நம்ம பிடிஎஃப்ல அலைன்மெண்டா இருக்கான்னு பாருங்கடா. வெஹிக்கிள் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும். அது வந்து எப்போ மாற்றணும்னு சில பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா மாற்றணும், இல்லை இவ்வளோ நாள் ஓட்டினா மாற்றணுன்ட்டு மாற்றுவாங்க. பட் அப்படி மாற்றாமல் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணால் அதை வந்து ஜஸ்ட் ஒரு சென்சார் மூலியமாகவே சென்ஸ் பண்ணி இன்ஜின் ஆயிலோட கலர், அப்புறம் அதோட லெவல் அண்ட் அதோட விஸ்காசிட்டி, ப்ளஸ் அதில் ஏதாவது ஸ்மோக் ப்ரொடியூஸ் ஆனால் கூட சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வெஹிக்கிள்லேயே ஒரு எல்சிடி டிஸ்பிளே அதுக்காக வச்சு, இல்லை ஆல்ரெடி இருக்கிற எல்சிடி டிஸ்பிளேலே கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதை நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து நம்மளோட ஃபோனுக்கும் நோட்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஃபோனுக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரின்னா யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்துவாங்க. சில பேர் 100-200 வெஹிக்கிள்ஸ் வச்சு, இப்போது எக்ஸாம்பிள் கார் வச்சு ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 100-200 வெஹிக்கிள்ஸ் வைக்கிறாங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் போய் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அப்போது ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் ஆயில் டேங்க்கில் இதை இன்ஜினில் வந்து இதை செட் பண்ணிட்டோன்னா, இந்த சென்சார் இந்த மாடியூல்லாம் செட் பண்ணிட்டோன்னா அதுக்கு அது வந்து அதில் இருக்கிற ஜிஎஸ்எம் மூலயமா நம்மளுக்கு ஃபோனில் நோட்டிஃபை ஆகும். அந்த ஆயிலோட லெவல் குறைஞ்சாலோ, இல்லை இன்ஜின்லேருந்து ஏதாவது ஸ்மோக் வந்தாலோ. இன்ஜினில் எந்த இடத்துல போகிறது? இன்ஜினில் தான் கரெக்டாக ஆயில் கம்பார்ட்மெண்ட் எங்க இருக்கோ அதில் தான் சென்சார்ஸ் எல்லாம். இப்போ நாங்க வந்து அதுக்குள்ளே ஆல்ரெடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வரும். அந்த சென்சார் வந்து ஹீட் தாங்க. நார்மல் சென்சார் யூஸ் பண்ணா தாங்காது. நாங்க வந்து இப்போதைக்கு இந்த மாடல் வந்து நார்மல் சென்சார்ஸ் வச்சு இது ஐடியாவா தான் நாங்க கொடுக்க போறோமே தவிர, நாங்க வந்து ரியல் லைஃப் லாங் டைம் டிராவல் பண்ற டிராவல்ஸ் எல்லாம் வந்து பஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்ஜின்ல வந்து இன்ஜின் ஹீட் ஆனாலும் அதுதான். சில இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ்ல சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இது வந்து இன்ஜினுக்குள்ள இந்த சென்சார்ஸ் வச்சு நீங்க இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? சென்சார்ஸ் வந்து அது ஆக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ ஹீட்ல இப்போ இன்ஜினை ஒரு முறை வந்து கைட்டி மாட்டதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம். போட்டோலாம் சரி, நில்லு எடுடா. ஐயா சும்மாவே தின்னு. சரி, கேண்டீன்